வணக்கம். நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன். ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் முதல் பாகிஸ்தான் பயணத்திற்கு பின்னர் இரு நாடுகளும் இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் பிராந்தியத்தின் மக்களின் விருப்பத்தின் அடிப்படையில் காஷ்மீர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று பாகிஸ்தானும் ஈரானும் ஒப்புக்கொண்டன. காஷ்மீர் விவகாரத்தில் மற்ற நாடுகளின் இத்தகைய அறிக்கையை இந்தியா முன்பு நிராகரித்தது. அது அரசியல். நாம் அதற்குள் போக வேண்டாம். அரசியல் ஒரு பக்கமாக இருக்க, ஈரானிய ஜனாதிபதியின் பாகிஸ்தான் பயணம் பாகிஸ்தானின் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்திற்கு ஈரான் சில உதவிகளை செய்யலாமா என்ற ரீதியில் அமெரிக்க அதிகாரிகள் பார்க்கிறார்கள். பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்பின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி ரைசி ஏப்ரல் 22 தொடக்கம் 24 வரை பாகிஸ்தானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டார். அவருடன் வெளியுறவு அமைச்சர் அமீர் அப்துல்லாஹியன் மற்றும் அமைச்சரவையின் மற்ற உறுப்பினர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் அடங்கிய உயர்மட்ட குழுவும் சென்றது. பாகிஸ்தானின் நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணை அமைப்பு இந்திய எல்லையில் உள்ள இடங்களை குறிவைக்கும் நோக்கத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதில் எந்த ரகசியமும் கிடையாது. ஈரானுக்கு பாகிஸ்தானுடன் சொந்தமாக சில பிரச்சனைகள் உள்ளன என்ற போதிலும் இந்தியாவுக்கு எதிரான பாகிஸ்தானின் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்திற்கு ஈரான் கை கொடுக்க சில முக்கிய காரணங்கள் உள்ளன. காசா போரில் இந்தியா வெளிப்படையாக தமது ஆதரவை இஸ்ரேலுக்கு தெரிவித்தது. இஸ்ரேல் நீண்ட காலமாக இந்தியாவின் இராணுவ சாதன தயாரிப்புக்கு உற்ற நண்பனாக உள்ளது. ஈரானிய ஆதரவு ஹவுதி இயக்கம் சர்வதேச வர்த்தக கப்பல்களை செங்கடல் மற்றும் அரேபிய கடலில் தாக்குவதை தடுக்க இந்திய கடற்படையின் கப்பல்கள் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பாகிஸ்தானின் இரும்பு சகோதரன் சீனாவுடன் ஈரானுக்கு நெருங்கிய தொடர்புகள் உள்ளன. ஈரானில் பல பில்லியன் டாலர் முதலீடு செய்துள்ளது சீனா. இப்படியான புவிசார் அரசியலில் பாகிஸ்தானின் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்திற்கு ஈரான் கை கொடுக்கலாம் என்ற நினைப்பை ஏற்படுத்தியுள்ளது என்கிறார்கள் அமெரிக்க அதிகாரிகள். பாகிஸ்தான் ஒரு கடுமையான வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை எதிர்கொள்ளும் அதே வழியில் அதன் ஏவுகணை அமைப்பை மேம்படுத்துவதற்கான அதன் மிகவும் விலை உயர்ந்த திட்டத்தை மேம்படுத்துவதில் அதுவு தொடர்கிறது. இந்த நேரத்தில் இஸ்லாமாபாத் பெரும்பாலும் உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம் மற்றும் சவுதி அரேபியா மற்றும் சீனா போன்ற அதன் நட்பு நாடுகளால் வழங்கப்படும் நிதியை சார்ந்துள்ளது. பாகிஸ்தானின் இரும்பு சகோதரன் சீனா இருக்கும் போது பாகிஸ்தான் ஏன் ஈரானை நாட வேண்டும்? காரணம், பாகிஸ்தானின் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்திற்கு உதவும் அமைப்புகள் மீது பொருளாதார தடை விதித்துள்ளது அமெரிக்கா. அவற்றில் பெரும்பாலான அமைப்புகள் சீன நிறுவனங்கள். இந்த மாதம் 19ஆம் தேதி பாகிஸ்தானின் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்திற்கு உதவுகின்றன என்று சீனாவை சேர்ந்த 3 நிறுவனங்களான சியாங்லாங் லிமிடெட், டியான்ஜின் இன்டர்நேஷனல் லிமிடெட், கிரென்பெக்ட் கம்பெனி லிமிடெட் ஆகியவற்றின் மீது அமெரிக்கா தடைகளை விதித்தது. கடந்த ஆண்டு பேரழிவு ஆயுதங்களை வழங்குவதற்கான அமைப்புகளை உருவாக்க முயற்சித்ததாக அமெரிக்கா பாகிஸ்தானின் மீது பொருளாதார தடைகளை விதித்த சில மாதங்களில் அமெரிக்காவின் இந்த தீர்க்கமான எதிர்வினை வந்துள்ளது. அக்டோபர் 2023இல் 3 சீன நிறுவனங்கள் ஜெனரல் டெக்னாலஜி லிமிடெட், பெய்ஜிங் லுவாலுவா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் கம்பெனி மற்றும் சாங்சோ உடெக் கம்போசிட் லிமிடெட் ஆகியவை பாகிஸ்தானுக்கு ஏவுகணை தயாரிப்பு பொருட்களை வழங்கியதால் அமெரிக்க தடைக்கு உள்ளாகின. இந்த நிறுவனங்கள் பாகிஸ்தானின் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்திற்கு திட உந்து சக்தி ராக்கெட் மோட்டார்கள், டி கிளாஸ் கண்ணாடி இழை, குவார்ட்டர்ஸ் இழை மற்றும் உயர் சிலிக்கா இழை உற்பத்திக்கான பிரேசிங் பொருட்கள், மாட்ரல்கள் மற்றும் பிற இயந்திரங்களை நிறுவனங்கள் வழங்குவது கண்டறியப்பட்டது. பெரிய அழிவு ஆயுதங்களின் பெருக்கத்தையும் அவற்றை வழங்குவதற்கான வழிமுறைகளையும் நிறுத்த மேற்கூறிய தடைகள் செயற்படுத்தப்பட்டன. அதன் நடவடிக்கைகள் தொடர்பாக அமெரிக்க ராஜாங்க அமைச்சு வழங்கிய தகவலில் தடை செய்யப்பட்ட நிறுவனங்களின் பெயர்கள், அவற்றின் வகை மற்றும் பாகிஸ்தானின் பாலிஸ்டிக் திட்டத்தை ஊக்குவிப்பதில் ஈடுபட்டுள்ள விதம் ஆகியவை அதன் அதிகாரப்பூர்வ அரசாங்க இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை காரணமாக பல சீன நிறுவனங்கள் பாகிஸ்தானிலிருந்து மெதுவாக ஒதுங்கிக் கொண்டன. அதனால் பாகிஸ்தான் தாம் தொடங்கிய இராணுவ திட்டங்களை பாதி வழியில் வைத்துக் கொண்டு அதை எப்படி முடிப்பது என்று திணறிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு ஜனவரியில் பாகிஸ்தான் அதன் பல்வேறு வான் பாதுகாப்பு அமைப்புகளை சோதிக்க ஒரு பயிற்சியினை மேற்கொண்டது. பாகிஸ்தான் இராணுவத்தின் ஊடக பிரிவான ISPR அவர்கள் மேற்பரப்பிலிருந்து வான் ஏவுகணை அமைப்புகளான ஹைமேட்ஸ், லோமேட்ஸ், ஷொராட் மற்றும் ஷொராட் ஆகியவற்றை சோதனை செய்ததாக கூறியது. இவை மொத்தமாக பாகிஸ்தானின் விரிவான அடுக்கு ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு CLIAD அமைப்பை உருவாக்குகின்றன. இவை பாகிஸ்தானின் தேசிய மேம்பாட்டு வளாகம் NDC-யால் பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கான ஏவுகணை ஆதரவு உபகரணங்களாக பயன்படுத்தப்படுகின்றன. இந்த முழு திட்டமும் சீன நிறுவனங்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் முடங்கி போயுள்ளது. சீனாவை தளமாக கொண்டு சியான்லாங் லிமிடெட் பாகிஸ்தானின் நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்திற்கு இளைமுறுக்கு இயந்திரம் உட்பட ஏவுகணை தொடர்பான உபகரணங்களை வழங்குவதை அமெரிக்க தடை காரணமாக நிறுத்திவிட்டது. அமெரிக்க தடை காரணமாக சீன நிறுவனம் டியான்ஜின் இன்டர்நேஷனல் ட்ரேட் கோ லிமிடெட் பாகிஸ்தானின் நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்திற்கு ஏவுகணை தொடர்பான உபகரணங்களை வழங்க முடியாது என்று கூறி ஒப்பந்தத்தை ரத்து செய்தது.
இதனால் ஸ்டில் வெல்டிங் கருவிகள் மதிப்பீடுகளின்படி விண்வெளி ஏவுகணை வாகனங்களில் பயன்படுத்தப்படும் உந்து சக்தி டேங்க்களை தயாரிக்க பயன்படுத்தலாம் மற்றும் ஒரு நேரியல் முடுக்கி அமைப்பு திட ராக்கெட் மோட்டார்கள் ஆய்வுக்கு பயன்படுத்தப்படலாம் ஆகியவை பாகிஸ்தானுக்கு சீனாவிலிருந்து போய் சேராது. அவற்றை ஈரானிலிருந்து பெற பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்துவதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். அமெரிக்க அதிகாரிகளின் கூற்றுப்படி பாகிஸ்தானின் MTCR வகை 1 பாலிஸ்டிக் ஏவுகணை தயாரித்து மேம்படுத்தும் பாகிஸ்தானின் விண்வெளி மற்றும் மேல் வளிமண்டல ஆராய்ச்சி ஆணையத்திற்கு ஈரான் உதவ முன்வரலாம். சீன நிறுவனம் கிரான்பெட் கம்பெனி லிமிடெட் பாகிஸ்தானின் பெரிய விட்டம் கொண்ட ராக்கெட் மோட்டார்களை சோதிக்க தேவையான உபகரணங்களை வழங்கியுள்ளது. ஆனால் அமெரிக்க தடையின் பின் பெரிய விட்டம் கொண்ட ராக்கெட் மோட்டார்களை சோதனை செய்வதற்கான உபகரணங்களை வழங்காமல் சீன நிறுவனம் கைவிரித்து விட்டது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் பாகிஸ்தான் தனது சொந்த ஸ்டாண்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆயுதத்தை இதை SOW என்று சொல்வார்கள் உருவாக்கும் திட்டம் வெளிநாட்டு உதவி இல்லாமல் பாதியில் நிற்கிறது. சீனா தனது மூலோபாய நலன்களுக்காக பாகிஸ்தானின் ஏவுகணை திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளும் என்பது உண்மைதான். ஆனால் பாகிஸ்தானுக்கு உதவ போய் தமக்கு தடை வருவதை சீன நிறுவனங்கள் விரும்பவில்லை. அதனால் சீனாவின் ஏற்பாட்டில் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் முதல் பாகிஸ்தான் பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் நம்புகிறார்கள். காசா போர், ஈரான் இஸ்ரேல் முறுகல் எல்லாமே உச்சத்தில் உள்ள நிலையில் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி பாகிஸ்தான் போயிருப்பது சீன பாகிஸ்தான் கூட்டணிக்கு உதவக்கூடும்.